ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் டேக், இமேஜ் டேக் அண்ட் பேராகிராஃப் டேக் இது மூணுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக்னா என்னன்றதை பார்ப்போம். ஹெட்டிங் டேக் வந்து மொத்தம் வந்து 6 டைப் இருக்குது. H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. ஓகே, H1ல் வந்து என்னென்னா, H1ன்றது உங்களுக்கு வந்து டைட்டில். பெருசாக நீங்கள் ரொம்ப டைட்டிலை வந்து போல்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் H1ல் போடலாம். அதுக்கு அடுத்தடுத்து அதோட சப் ஹெட்டிங் அந்த மாதிரி வர இடத்துலலாம் வந்து H2, H3 அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து H1ன்றது ஹெட்டிங் 1ன்னு சும்மா கொடுத்து இதில் வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்து H2 அண்ட் H3 இது ரெண்டுமே போடுறேன். இது பாருங்கள், ஹெட்டிங் 1 எவ்வளோ பெருசாக இருக்குது, ஹெட்டிங் 2 எப்படி அதோட சின்னதாக இருக்குது, ஹெட்டிங் 3 அதோட சின்னதாக இருக்குது. இதே மாதிரி நம்ம 6த்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அடுத்து நான் H4 போடுறேன், ஹெட்டிங் 4ன்னு டைப் பண்ணுறேன், H4 க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அடுத்து H5, ஹெட்டிங் 5/H5 எப்போவுமே டேக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, H6 ஹெட்டிங் 6ன்னு போடுறேன், இதை H6ஐயும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். H1 எவ்வளோ பெருசாக இருக்குது, H2, H3, H4, H5, H6 எப்படி குட்டியாக வந்துட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நினச்சா இந்த ஹெட்டிங் 6 வந்து பெருசாக்கலாம், நம்ம CSS வச்சு பெருசாக்கலாம். பட் CSSலாம் நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். இப்போ இந்த கோர்ஸ் ஃபுல்லுமே நம்ம HTML பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு CSS கோர்ஸ் வருது. ஸோ நம்ம இதில் வந்து ஃபுல்லும் HTML பற்றியே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஹெட்டிங் டேக் பற்றினது. அடுத்து நம்ம வந்து பேராகிராஃப் டேக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எது எழுதலாம், அதாவது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நிறையா வரப்போகுது ஒரு பேராகிராஃப் மாதிரி. நான் அதை வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நிறைய இப்போ ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாகில் வந்து கீழே வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. அந்த எழுதியிருக்கிறதுலாம் நம்ம வந்து பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அது ஒரு நிறைய லெட்டர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து ஸ்மாலில் தான் H1, H2 அப்படின்னு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே அதே மாதிரி சேம் தான் பேராகிராஃப் டேக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கேபிட்டல் Pயில் கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கேபிட்டல் Pயில் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ இந்த H1ன்றத ஸ்மாலில் இருக்கிறத கேபிட்டல் H1 மாற்றுறேன். ஸோ எனக்கு கேபிட்டல்லையும் ஒர்க் ஆகும், ஸ்மால்லையும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம வந்து ஹெச்ஆர் டேக், அதாவது வந்து ஹரிசான்டல் ரோ அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஹெட்டிங்கையும் பேராகிராஃபையும் இப்படி ஒன்றா இருக்குது, இதை நான் இப்போ பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த ஹரிசான்டல் ரோ ஹெச்ஆர்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டேக்ஸ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். இந்த ஹெச்ஆர்ன்றது செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நான் இப்படி போட்டோன்னா பாருங்கள், இது வந்து இதுவாயிடுச்சா. இப்போ இது வந்து லைன் பிரேக், அதாவது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ், இது ஹெட்டிங், இது பேராகிராஃப். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிற இடத்துல இந்த ஹெச்ஆர் டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட்ஸ் த வெப் வியூ. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிரேக் விடணும், அப்படி இது வந்து கட் ஆகி அடுத்த லைனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நம்ம இது ஆட்டோ சேவ் ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிமூவ் ஆகிடும். நம்ம இதே ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, ப்ரீ டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, உங்களோட நீங்கள் என்ன ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அதே ஸ்பேஸில் இது வரும். ரியல் டைம் பக்கத்தில் 5 ஸ்பேஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அது வருதா. இதே நம்ம பேராகிராஃப் டேக்கில் அதை பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு வந்து பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து அந்த இதை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் மறுபடியும் இதை பேராகிராஃப் டேக்கை மாற்றிட்டேன். இப்போ வெப் வியூக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரேக் விட்டதுக்கப்புறம் இந்த லைன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். பிரேக் டேக்கும் செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். BR இதை போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா இது அடுத்த லைனில் இதுவாகிடும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் டேக்கையும் வந்து பார்த்துருவோம். இமேஜ் டேக் வந்து நான் இதுக்கப்புறம் வந்து போடுறேன். இமேஜ் டேக் செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இது வந்து 2 ஆட்ரிபியூட் எடுத்துக்கும். சோர்ஸ்ன்றதுல தான் நம்மளோட என்ன வேணுன்றதை போடணும். ஆல்ட்னு ஒரு ஆட்ரிபியூட். ஆல்ட்ன்றது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ். இந்த இமேஜ் இல்லைன்னா நான் உங்களுக்கு எதை டிஸ்பிளே பண்ணணும் அந்த மாதிரி. ஆல்டர்னேட்டிவ் டேக்கில் நான் வந்து சும்மா வந்து லோகோ அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், நெட்லேருந்து ஒரு இமேஜ் எடுக்கிறேன், இமேஜஸ் அப்படின்னு போடுறேன். இமேஜஸ்ன்றதை போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸில் போயிட்டு நீங்கள் Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் வந்து இதில் இந்த ஆன்லைன் கம்பைலர் அப்படின்றதுனால இது ரெண்டர் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோட் அப்படியே Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு நம்ம லோக்கல் மிஷினில் நம்ம செட்டப் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த இண்டெக்ஸ், இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா
நம்மளோட கோடை இங்கே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இந்த இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இமேஜ் வந்துடுது. இந்த இமேஜுக்கு இன்னும் 2 ஆட்ரிபியூட் கூட இருக்கும், ஹைட் அண்ட் வித். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயும் ஹைட்டையும் வித்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டைல் வச்சு சிஎஸ்எஸில் கூட அதோட ஹைட்டையும் வித்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் இமேஜ் டேக்ன்றது. இந்த இமேஜ் டேக்கில் இன்னொன்று, இந்த இமேஜ் டேக்கில் நீங்கள் வெறும் இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட் மட்டும்ன்றது கிடையாது. நீங்கள் நான் இப்போ நெட்லேருந்து காப்பி பண்ணி போட்டேன். நீங்கள் இப்போ உங்களோட தான் மோஸ்ட்லி நெட்லேருந்து காப்பி பண்ணி போடுறத தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த நெட்லேருந்து இருக்கிற இமேஜை டெலிட் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம நெட்லேருந்து இருக்கிறத தவிர்த்துட்டு அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி பப்ளிக் ஃபோல்டர் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல காப்பி பண்ணி போட்டணும். காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த சோர்ஸ், அந்த ஃபைல் பார்த்து தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். இதுதான் ரெக்கமெண்டட். நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.